படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, வீட்டுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை உண்டாக்கி சமாதானத்தை கெடுக்கலாமா, பயத்தை உண்டாக்கலாமா, ஆசீர்வாதத்தை தடை பண்ணலாமான்னு போராடி கொண்டே இருக்கிறான். இந்த மாதிரி போராட்டத்தில் ஐயோ சாத்தான் அப்படியெல்லாம் போராடுறான்னு நீ கலங்குறீங்களா? பயப்படாதங்க. அவன் சத்துருவா இருக்கலாம், ஆனால் அவனை காட்டிலும் நம்மோடு இருக்கிற இயேசு பெரியவர். அவனுடைய தலையை சிலுவையில் நசுக்கிட்டாரு. ஆண்டவர் சிலுவையில் அவன் மேலே வெற்றி சிறந்தார். இப்போ சாத்தான் இயேசுவினுடைய காலின் கீழே. ஆண்டவர் சொல்றாரு, என் காலின் கீழே தான் அவன் இருக்கிறான், நான் அவனை நசுக்கிட்டேன். நீங்களும் அவனை கண்டு பயப்படாருங்க. அவன் சீக்கிரத்தில் உங்கள் காலின் கீழே கர்த்தர் நசுக்கி போடுவார். அப்போ நீங்கள் தைரியமாக எழும்பணும். இயேசுவின் நாமத்தினால இந்த சர்ப்பங்களை மிதிக்கவும், தேள்களை மிதிக்கவும், சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். லூக்கா 10:19 இயேசு சொல்லியிருக்கிறார்.